பிரேமலதா கேட்டாங்கல்ல, விஜய் அவர்களே நீங்க எந்த வீட்டுக்கும் முக்காடு போட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க, உங்க பண்ணபாக்கம் வீட்டுக்கு முக்காடு போட்டு ஒருத்தர் வந்தாரு, அவர் யாருன்னு வெளியே சொல்லுங்கன்னு. அவர் தான் அந்த காமராஜ். அப்ப ஸ்டாலின் சார் டாக்ஸ் எடுத்து நீங்க கொடுத்துருக்க வேண்டியதானே? இல்ல அந்த டாக்ஸ் இப்ப நீங்க சுருட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாய்க்கு வந்ததை பேசுறது. விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொன்னாரு, பாஜக மற்றும் பலர் அப்படின்னு எள்ளி நகையாடினாரு. இன்னைக்கு இந்த ஊழல் சுத்திட்ட போய் கையேந்தி 25 பேர் என்னுடைய ஆட்சிக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு அவங்களுக்கு பொன்னாடையெல்லாம் போத்தி அவங்க வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அதனால விஜய் தூய சக்தி இல்லை, அவரும் ஒரு ஊழல் சக்தி தான். விஜய் சார், நீங்கள் 2500 கொடுக்க வேண்டாம், சிலிண்டர் கொடுக்க வேண்டாம், நீங்கள் பாட்டு ஆட்சியை பாருங்க, நாங்கள் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறோம் இப்படின்னு கொஞ்சம் வசதி படைத்த பெண்கள்லாம் ரீல்ஸ் போடுறாங்க. முதல்ல திமுக காலத்தில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறதா சொன்னாங்க. இப்போவும் பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் தான் எல்லா கடையிலையும் வாங்குறாங்க, அது எங்கேயும் குறையலை. அதனால் கவர்மெண்ட் மணியை இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அமைச்சர், அதுவும் இன்னும் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பெண் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்கள்ட்ட எல்லாம் நாடு சிக்கி நாசமா போகுது அப்படின்னா சொல்ல முடியும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜய் சார் எல்லாத்துக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் 1000 rupees கொடுப்பேன்னு சொல்லி எல்லாருக்கும் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மகளிர் தொகை 2500 ரூபான்னு சொல்லியிருந்தாரு. பட் இப்ப சேம் பழைய இதுபடி 1000 ரூபாய் தானே சார் கொடுத்துருக்காரு. இந்த ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற திட்டத்தை தொடரணும் அப்படின்னு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விமர்சித்து ஒரு வலியுறுத்தின பிறகுதான் அதை விஜய் செஞ்சிருக்காரு. அவரே மனசார இதை கொடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. முன்கூட்டி அறிவிக்கணும்ல. ஏன்னா காலேஜ்லாம் திறக்க போகுது. கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கு தமிழ் புதல்வன் புதுமை பெண் இந்த திட்டத்தில் மாதம் 1000 ரூபா கொடுக்கணும். அதை நாங்கள் கொடுப்போம். அதே போல் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கணும். அது சொல்லாமல் இழுத்தடிச்சு வேறு வழி இல்லாமல் அப்புறம் 15ஆம் தேதி 1000 ரூபா போட்டாங்க. அதுவும் கொடுத்துட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது வேற. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய். அது அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்ற பேரெல்லாம் எடுத்துட்டு தான் அவங்க அதை கண்டிப்பாக பேர் மாற்றி தான் கொடுப்பாங்க. அரசு பள்ளிகளில் காப்பாளர்கள் பெற்றோர்களுக்கு 15000 ரூபா ஒரு வருஷத்துக்கு இப்படி தான் அறிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் அவங்க இதுலேயே இல்லை, அவங்க திட்டத்தில் இது வரைக்கும் அமுல்படுத்தலை. அதற்கு விஜய் பதவியாக இருக்கும்போது என்ன சொன்னாருன்னு சொன்னால், 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, எல்லாம் வாரி சுருட்டிட்டு போயிட்டாங்க, என்ன இருக்குது என்ன இதுன்னு போய் பார்த்தா தான் தெரியும் இப்படின்னு திமுக மேலே ஒரு பழியை போட்டார். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் காலையில் 5000 ரூபா கிரெடிட் போட்டிருக்கீங்க, கிரெடிட் பண்ணிட்டீங்க, நினச்சா 2000 கொடுக்குறீங்க, 3000 கொடுக்குறீங்க, அப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அது பணம் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினார். இன்னொரு பிரச்சாரத்தில் என்ன பேசினாருன்னா, நாங்கள் சொல்லக்கூடிய தாவேக்கா சொல்லக்கூடிய சமூக நலத்திட்டங்கள்லாம் செய்ய முடியுமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் இவ்வளோ பணம் எங்கேருந்து திரட்டுவாங்கன்ற கேள்வியும் வரும். பணம் இருக்குது, அதுக்கு ஸ்டாலின் ஸ்டார் டேக்ஸ் தான் காரணம். ஸ்டாலின் சார் எல்லா ஸ்கீம்லேயும் 30% பணம் எடுத்துக்கிறாரு. அதில் மந்திரிகளுக்கு போகுது, தலைமை குடும்பத்துக்கு போகுது, மற்றவர்களுக்கு போகுது. இந்த 30% இந்த ஊழலை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே மக்களுக்கு கொடுக்க முடியும் எல்லாம் சொன்னார். சரி, இப்போ என்ன, திமுக தோத்து போச்சு. அப்போ ஸ்டாலின் ஸ்டார் டேக்ஸ் எடுத்து நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானே? இல்லை அந்த டேக்ஸை இப்போ நீங்கள் சுருட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்போ தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாய்க்கு வந்ததை பேசுறது, நடக்க முடியாத திட்டங்களை எல்லாம் பேசுறது. பார்த்தா அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க, இல்லை சார் 2500 ரூபான்றது ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு, சாத்தியம் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு 1000 ரூபா கொடுங்க, அப்புறம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவாங்க இப்படின்னு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கணும்.
அதனால ஒரு குழப்பத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போ 6 சிலிண்டர் கொடுக்க முடியுமா? அதுதான் ஒண்ணுமே புரியலையா சார்? எப்படி ஆமா. சார் கொடுக்க முடியும்? அன்னபூர்ணா சூப்பர் 6ன்னு பஞ்சா வந்து பேசியாச்சு. சிலிண்டரே இப்போ தட்டுப்பாடு, அதுவும் விலை உயர்வு, மாசம் மாசம் விலை உயர்ந்துக்கிட்டு போகுது. அப்புறம் எப்படி 6 சிலிண்டருக்கான ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர்னா அப்ப ம். எத்தனை லட்சம் குடும்பத்துக்கு ம். எப்படி சார் இது சாத்தியம்? ஆமா, அது சாத்தியம் இல்லை. எப்படியாவது தேர்தலில் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி வாய்க்கும். அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திமுக அதிமுக 2 தேர்தல் வாக்குறுதிகளையும் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே ஒரு கூட்டி கூட்டி கொடுங்க, எல்லா ஸ்கீமும் நம்மளும் செய்கிறோம், அதோட அதிகமாக செய்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படியே மக்கள் ஓட்டு நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக பேசினாங்க. விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனை இல்லை. விஜய் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றுன்னு இப்படி முரண்பாடாக இருக்கே அப்படின்றது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, விஜய் சார் நீங்கள் 2500 கொடுக்க வேண்டாம், சிலிண்டர் கொடுக்க வேண்டாம், நீங்கள் பாட்டு ஆட்சியை பாருங்கள், நாங்கள் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறோம் இப்படின்னு கொஞ்சம் வசதி படைத்த பெண்கள்லாம் ரீல்ஸ் போடுறாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இது தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் இதெல்லாம் எழுப்புனாங்கன்னா இது ஒரு பெரிய விமர்சனமாக வரும். அவர் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில தான் இருக்காரு. இப்போ ராதன் பண்டிட்டுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, அது ஓகே, அதை விட்டுருவோம். இப்போ கனிமொழி சந்தோஷ் இருக்காங்கல்ல, அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்களே சார். ஆமா, அவங்க ஒரு ஜோசியர் தானே சார். ஆமா, அவங்க எப்படி சார் எம்எல்ஏ ஆக முடிஞ்சது? அவங்க ஜோசியரா இருந்தா மட்டும் இல்ல, கேன்சர் குணமடையுமா குணமடையாதான்னு ஜோசியம் பார்த்து சொல்லிடுவாங்க, ப்ரெடிக்ட். ஆமா, பண்ணிடுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அது கூட விடுங்க, இப்ப கீர்த்தனான்னு சிவகாசி எம்எல்ஏ மினிஸ்டரா இருக்கிறாங்க, தொழில்துறை மற்றும் முதலீட்டுத்துறை. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, திமுகவில் 10 லட்ச ரூபா கோடி கடன் வாங்கினாங்க இல்லையா, கடன் வாங்கி அந்த தொகையை எடுத்துட்டு ஓடிட்டாங்க. ப்ரூஃப் இருக்கா சார் அப்படிலாம் பேசும்போது? அப்படிலாம் பேசுறாங்கல்ல சார், அதுக்கெல்லாம் ப்ரூஃப். அவரு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அபத்தமா வாய்க்கு வந்தது பேசுறீங்களா, எப்படியெல்லாம் நியாயமா அப்படின்னு அவர் சீரியஸா கேட்டிருக்காரு. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கீர்த்தனா பேசுறது வைரலா இருக்கும். என்ன வைரலா இருக்குன்னா, திமுக அரசு இருக்கும்போது 10 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்களாம், வாங்கிட்டு எஸ் ஆயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. இது மக்கள் மத்தியில போகும், நம்புறதுக்கு ஆள் இருப்பாங்க. யாராவது அரசாங்கம் வாங்கக்கூடிய கடன் தொகையை எடுத்து பாக்கெட் மணி மாதிரி பாக்கெட்ல போட்டு போக முடியுமா? அது எப்படி சார் அக்கௌண்டபிள் இல்ல சார்? எல்லாமே அக்கௌண்டபிள், அக்கௌண்டட் மணி. அந்த பணம் யாரு எங்க இருந்து நீங்க கடன் வாங்குறீங்க, ஒன்றிய அரசு மூலமா தான் கடன் வாங்குறீங்க. வாங்கி அதுல ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்க வந்து கணக்கு கொடுக்கணும். வருடந்தோறும் சிஏஜி ஆடிட்டிங் ரிப்போர்ட்டு அவங்க எடுப்பாங்க. எடுத்து இதுல இந்த ஸ்கீமுக்கு இந்த தொகை இவ்வளவு கரெக்டா செலவழிக்கப்பட்டிருக்குதா, இல்ல இது வந்து சரியா செலவழிக்கலையா, இதெல்லாம் ஆடிட்டிங்ல வரும். அதனால கவர்மெண்ட் மணியை இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அமைச்சர், அதுவும் இன்னும் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பெண் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இவங்கள்ட்ட எல்லாம் நாடு சிக்கி நாசமா போகுது அப்படின்னா சொல்ல முடியும். இன்னொன்னு சார், இப்போ வந்துட்டு வைன் ஷாப்ஸ் எல்லாம் மூடணும் அப்படின்னு சொன்னாங்களா சார்? 717 வைன் ஷாப்பா சார் ஆர்டர் போட்டிருக்காரு. இப்போ வந்துட்டு அது எல்லாமே ஸ்கூலு, பஸ் ஸ்டாப்பு, காலேஜ்னு சொல்றாங்களா சார்? அது எல்லாமே வந்து கண்டிப்பா அமலுக்கு வருமா? அமலுக்கு வருவது அப்படின்றது ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்தாதான் நமக்கு தெரிய வரும். இந்த டாஸ்மாக் மூடுறதுன்றது எடப்பாடி காலத்திலையும் நடந்திருக்கு, ஸ்டாலின் காலத்திலையும் நடந்திருக்கு. 500 கடைகள் மூடியிருக்காங்க. இவர் 717 2 வாரத்துக்குள்ள மூடணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி மூடிட்டாங்கன்றது பின்னாடி தகவல் வந்து உறுதி செய்யப்பட்டால்தான் அதை நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர இந்த அறிக்கையை வச்சு முடிவு பண்ண முடியாது. சார், இப்போ வந்துட்டு டாஸ்மாக் வந்து இப்போ நிறைய ரீல்ஸ், போதை பிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டு நீங்க எப்படி இதுல இருந்து தானே உங்களுக்கு வருமானம் வருது, இது எப்படி நீங்க மூடுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ் வந்துட்டு இருக்கு. பேரலா நேற்று வந்து ஸ்ட்ரைக்கும் பண்ணிருக்காங்க வேலை செய்யறவங்க. அதாவது வந்து எங்களோட குடும்பம் எல்லாம் வந்து பொருளாதார ரீதியா பாதிப்பு வரும்னு. அப்ப இது எப்படி சார் கொண்டு போவாங்க இந்த இஷ்யூவை? முதல்ல திமுக காலத்துல செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறதா சொன்னாங்க. இப்போவும் பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் தான் எல்லா கடையிலையும் வாங்குறாங்க. அது எங்கேயும் குறையல. என்ன காரணம்னு சொன்னா, டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பளம் குறைவு, கன்சாலிடேட்டட் பே. அடுத்தது அது போக அவர்கள் வந்து அங்கே பண்ண வேண்டிய பல விஷயங்களுக்கு காசு தேவை. அது மாதிரி இல்லீகலா பார் நடக்கிறது, டைம் முடிஞ்ச பிறகு திறக்கிறது, இப்படி பல கோளாறுகள் இருக்குது. திமுகவோ அதிமுக ஆட்சி நடந்த போது கூட இதெல்லாம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது, கேஸ் போடுறது, இதெல்லாமே நடக்கும். ஆனா முற்றிலுமாக அந்த சிஸ்டத்தை நீங்க மாற்றுவது என்பது சிரமம். இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகும் இது எல்லாமே நடக்குது. 10 ரூபா அதிகமும் வாங்குறாங்க,
அந்த ஊழியர்கள் நீங்கள் சொன்னது போல போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், இவர் 700 கடைகள் மூடுறதாக இருந்தால் அதுவே எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. மூடின பிறகுதான் அதை உறுதி செய்ய முடியும். ஆமா, இன்னும் நமக்கு அத்தன்டிகேட்டட் ப்ரூஃப் இல்ல. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு மாற்று வேலை ஏற்பாடு பண்ணணும். கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் என்ன ஜாப் கொடுக்கறது அப்படின்ற ஏற்பாடுகள் செய்யணும். விஜயை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்ததுக்கு சட்டையை கழட்டிட்டு வேற சட்டையை போட்டு தான் காமிச்சிருக்காரே தவிர புதுசா அவர் இன்னும் செஞ்சிடல. புது சட்டை அவர் வாங்கல. இப்ப அம்மா பெட்ரோல்னு போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதை இப்ப சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு பெயிண்ட் அடிச்சு பேர் மாத்திட்டாரு. ஏற்கனவே போயிட்டு இருந்த நம்ம ஏட்டையாவும் அந்த போலீஸ் அம்மாவும் தான் அதே கார்ல போறாங்க. காருக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சுட்டு அதிரடிப்படை அப்படின்னு மாத்திட்டாங்க. அதாவது ரெண்டாவது அதிரடிப்படைக்கு ஏற்கனவே இருக்கிற பெண்களை அந்த வேலையை செய்ய சொல்லியிருக்காங்க, பெண் போலீஸை. புதுசாக ஆள் எடுத்து எதுவும் பண்ணிடல. அடுத்தது போதைப் பொருள் தடுப்பதற்காக ஒரு பிரிவு உருவாக்க போறோம்னா அதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. உருவாக்கல இல்லை, அப்படி சொல்லியிருக்காரு அவர். முதல்ல பதவி ஏற்ற பிறகு 3 கையெழுத்து போட்டார் இல்லையா. ஒன்று 200 யூனிட் ஃப்ரீ, ரெண்டாவது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சிங்கப்பெண் அதிரடிப்படை, 3வது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு. ஆனால் இப்போ விஜய் பதவியேற்றதுல இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 40-50 கொலைகள் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கக்கூடிய நிலைமையில இருக்குன்னே அப்படி சொல்லலாம். நேற்று 2 பசங்க ஒரு இதில் ஒரு இளவு வீட்டில் கானா பாட்டு பாடிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க, காலேஜ் பசங்க. அவங்க கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பசங்க 16 வயசு பசங்க மது அருந்தி விட்டு 19 வயசு இளைஞரை குத்தி கொன்று அதை வீடியோவெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. எப்போ இது விஜயோ எடப்பாடியோ தேர்தலின் போது என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனா இவர் பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அந்த பேனிக் பட்டன்ஸ் ஷேர் ஆட்டோ, பஸ் இது எல்லாத்தையுமே போட்டிருக்காரு சார். ஆமா, அதெல்லாம் பின்னாடி வரும். அது எப்போ வருதோ அப்பதான் அது நீங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ ரீல்ஸ் வருதோ அப்பதான் அதெல்லாம் வந்திருக்குன்னு அர்த்தம். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் 6 மாசம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மற்ற விஷயங்களுக்கு பொருந்தலாம். ஆனா லா அண்ட் ஆர்டருக்கு பொருந்துமா? வேலைக்காகாது. உடனடியே டே 1ல இருந்து நீங்க லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் எடுக்கணும். இந்த கொலைகள்லாம் நடக்காம பார்த்துக்கணும். முதல்வன் அர்ஜுன் மாதிரி. ஆமா, இப்போ தனியா வீட்டில் இருக்கிற மூதாட்டிய கொலை பண்ணி நகையை பறிச்சுட்டு போறது, இப்படி பல சம்பவங்கள் இந்த ஒரு வாரத்துல நடந்திருக்கு. அப்ப விஜய் முன்னாடி பேசினார் இல்லையா, அது இப்ப என்ன பதில்? உங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கே, என்ன செய்ய போறீங்க? இவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்களே, அப்ப போலீஸ் என்ன பண்ணுது? இதெல்லாம் கேள்விகளா எதிர்கட்சிகள் எல்லாம் வைக்கிறாங்க. விஜய்கிட்ட இது பதில் இல்லை. எதிர்க்கும் போது அவர் ரீல்ஸ் மூலமா ஒரு பிரச்சாரத்தை அப்படி மாத்தி அமைச்சிட்டார். மக்கள்கிட்ட ஒரு நரேட்டிவை அப்படி கொண்டு போயிட்டாரு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பேனிக் பட்டன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது இல்ல சார்? பேனிக் பட்டன்லாம் இன்னும் வைக்கல. ஆனா அந்த ரீல்ஸ் வந்திருக்கே சார், பேனிக் பட்டன்ஸ் ஷேர் ஆட்டோ, பஸ்ல எல்லாம் இது பண்ற மாதிரி. இன்னும் வைக்கல. எங்க பாத்தீங்க நீங்க நேரா பாத்தீங்களா? இல்ல, நேரா பார்க்கல சார். நீங்க டிராவல் பண்ணும்போது பஸ்ல ஆட்டோல அது மாதிரி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஸ்கீமுங்க. அதெல்லாம் நினைச்ச நேரத்துல அப்படி எல்லாம் இம்ப்ளிமென்ட் பண்ண முடியாது. இல்ல, கடைசியா ஒரு கேள்வி. அவர் நீலாங்கரையில இருந்து வரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவரை மீட் பண்ணக்கூடிய ஆட்களும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி வீடு மாத்த போறதா சொல்லிட்டு இருக்காங்களே சார், இந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருக்காரு? ஆமாங்க, அது இப்போ முதலமைச்சர் அந்த கான்வாய்ன்றது பல வாகனங்கள் போகிறது. நீலாங்கரையிலேருந்து செக்ரட்டேரியட் 17 கிலோமீட்டர் இருக்குது. 17 கிலோமீட்டருக்கு நீங்கள் மக்களுக்கு பல இடங்களில் நிறுத்தி அந்த பீக் ஹவர்ஸில் அவங்கள லேட்டாக போக வச்சு பிளாக் பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனையாகும். அதுக்காக அவர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இதில் அந்த கிரீன்வேஸ் ரோடா, அங்கே அமைச்சர்கள்லாம் தங்கியிருக்காங்க இல்லையா, அங்கே அவர் தங்கலாம். அங்கேருந்து பக்கம்தான். இல்லை அவர் சொந்தமாக வீடு வாங்குறதா அம்மா மாதிரி போயஸ் கார்டன்லேயே பணக்காரர்கள் வாழக்கூடிய பகுதியில் இவர் ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து வரலாம். அது பிரச்சனை இல்லை. இப்போ விஜய் அவர் ஆட்சி அமைக்கிறது, அவருடைய ரசிகர்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, வேட்டி சட்டையிலேருந்து கோட்டு சூட்டுக்கு மாறிட்டாரு, அது ஏதோ ஒரு தியாகம் மாதிரி, அதை ஒன்று பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்புறம் மதிய உணவு கொண்டு சாப்பிட்றாராம்.
அது ஒரு ஏஐ வீடியோ மூலமா அது ஒரு ரீல்ஸ் பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு சார். அவங்க இப்போ சாப்பிடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப உலகமே வந்து வேலைக்கு போறவங்க சாப்பாடு கட்டிட்டு தானே எடுத்து போறோம். கட்டிட்டு போய் மதியம் சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம பொழப்புல யோசிச்சு பாருங்க சார், நமக்கெல்லாம் மதியான சாப்பாடு எங்கன்னே தெரியாது. ஆமா, அன்டைம் ஆச்சுன்னா சாப்பிடாம வேலை பார்க்கறோம். டீயை குடிச்சிட்டு போல போட்டிட்டு இருக்கோம். ஆமா, இவர் வந்து மதியம் சாப்பாடு எடுத்துட்டு வர்றதே சாப்பிட்றதே ஒரு பெரிய தியாகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு ஒன் இண்டியா தமிழ்ல ஒன்று எழுதியிருக்காங்க. அவர் வந்து அவர் தலைமுடியெல்லாம் நரைச்சு போயிருந்தது இயல்பா அதை வச்சிருக்கிறார், அதுக்கெல்லாம் கலரிங் பண்ணலையாம். இது ஒரு செய்தி. முதல்ல விஜய் வந்து தலைமுடின்றது வந்து விக்கு, அது ஒரிஜினல் முடி கிடையாது. ஒரிஜினல் ஹேர் ஸ்டைலில் காமிச்சிட்டாங்கன்னா பல பேர் விஜய் ரசிகர்கள் திரும்ப போயிடுவாங்க, எங்களால் சகிக்க முடியல அப்படின்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன், அந்த ரீல்ஸில் வந்து இதுதான் வந்துக்கிட்டு இருக்கு, பொய் பிரச்சாரங்கள், இந்த மாதிரி அக்கப்போர்கள், இதுதான் விஜய் ரசிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர உண்மையிலேயே இங்க ஆட்சி நடக்குதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அலங்கோலமா இருக்கு. இப்ப இது வரைக்கும் 10 அமைச்சர்கள் இவரையும் சேர்த்து பொறுப்புகள் ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் 17 அமைச்சரவைக்கு வந்து ஒதுக்கலை. எடப்பாடி அணியிலிருந்து பிரிஞ்சு வந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவங்களுக்கு அமைச்சர்கள் 5-6 பேர் கொடுக்கணும்னு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. அது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் மேல் அவங்க எம்எல்ஏ சீட்டு போகுமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொன்னாரு, பாஜக மற்றும் பலர் அப்படின்னு எள்ளி நகையாடினாரு. இன்னைக்கு இந்த ஊழல் சுத்திட்ட போய் கையேந்தி 25 பேர் என்னுடைய ஆட்சிக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு அவங்களுக்கு பொன்னாடையெல்லாம் போத்தி அவங்க வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அதனால விஜய் வந்து தூய சக்தி இல்லை, அவரும் ஒரு ஊழல் சக்தி தான். இவர் தினகரன் சொல்றாரு, அதிமுக எம்எல்ஏகள் மட்டும் நீங்க அமைச்சர் பதவி கொடுத்தீங்க, சிபிஐ வச்சு நாங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது அவருடைய கட்சி எம்எல்ஏ காமராஜ் இருக்கா இல்லையா, அவரை இவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. அது அந்த கதை தெரியும்ல. முதல்ல வந்து விஜய் வந்து 4வது 3வது தடவை கவர்னரை பார்க்கும்போது இந்த அமமுக எம்எல்ஏ எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டாரு. இவரேவா சார்? ஆமா, அதை பிரேமலதா கேட்டாங்கல்ல, விஜய் அவர்களே நீங்க எந்த வீட்டுக்கும் முக்காடு போட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க, உங்க பண்ணப்பாக்கம் வீட்டுக்கு முக்காடு போட்டு ஒருத்தர் வந்தாரு, அவர் யாருன்னு வெளியே சொல்லுங்கன்னு. அவர் தான் அந்த காமராஜ். அவரு அப்புறம் வந்து தினகரனோட சேர்ந்துட்டு நான் போல வைக்கல அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் விஜய் ஆதரிச்சிட்டாரு, தினகரன் கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. இப்போ இதுல குதிரை பேர நடந்திருக்கு அப்படின்னு பிரேமலதா கேட்குறாங்க, தினகரன் வந்து கேட்குறாரு. அப்போ மொத்தமா பார்க்கும்போது இப்போ மற்ற இடதுசாரிகள், விசிக, முஸ்லீம் லீக்கு, இந்த கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவு வேணும்னா அந்த கட்சி தலைவர்களுக்கு லெட்டர் போட்டார், நேரில் ஆஃபீஸுக்கு ஆள் அனுப்பி பேச வச்சாரு. அதே போல தினகரன் கட்சி எம்எல்ஏ ஆதரவு வேணும்னா யார்கிட்ட கேட்டிருக்கணும், தினகரன்கிட்ட கேட்டிருக்கணும், தினகரனுக்கு லெட்டர் போட்டிருக்கணும், தினகரன்கிட்ட ஆள் அனுப்பி கேட்டிருக்கணும். அதுக்கு போல ஒரு எம்எல்ஏ தானே, கட்சி தாவல் தடை சட்டம் இங்கே வேலை செய்யாதுன்னு சொல்லி எம்எல்ஏவே தூக்கிட்டாங்க. அப்ப இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இவர்கள் குதிரை பேரம் வந்து எவ்வளவு வேகமா நடக்கிறது, ஊழல் சக்தியோடு எப்படி கொஞ்சம் குழாவுறாங்க. அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தது எவ்வளவு பொய் அப்படின்றது இப்போ நிறுவனம் ஆயிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் சூப்பரா அப்டேட் கொடுத்தீங்க சார். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து நிறைய பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் பேசலாம் சார். நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.